ஜேனி குட்டிக்கு பைபிள் ஸ்டோரிஸ் என்றால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் அம்மா அவளுக்கு குட்டி குட்டி கதைகளை சொல்லி கொடுப்பாள். ஒரு நாள் அப்படித்தான் ஆதாம் ஏவாள் கதையை சொல்லத் தொடங்கினான். தேவன் ஆதாம் ஏவாளிடம் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் மரத்தில் உள்ள பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது, அது நன்மை எது தீமை எது என்று அறிகிற விருட்சத்தின் கனி, அதனால் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்றே ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனால் அந்த ஏவாள் அதை சாப்பிட்டு ஆதாமுக்கும் அதை கொடுத்தாள் என்று சொல்லிவிட்டு, இந்த கதை உனக்கு புரிஞ்சுதா, அவர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க என்று சொல்லி கேட்டாள். கீழ்ப்படியலை என்றாள் ஜெனி. அது மாத்திரமல்ல, அந்த குழந்தை கேட்டது, ஜீவ விருட்சத்தை வைக்காமல் வேப்ப மரத்தை வைத்திருந்தால் ஏவாள் அந்த பக்கமே போயிருக்க மாட்டாளே அம்மா என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டது. என்ன பதில் சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று புரிந்தது, நாமும் பல வேளைகளில் ஆண்டவரிடம் இதை இப்படி செய்திருக்கலாமே, என் வாழ்க்கையில் இதை மாற்றியிருக்கலாமே, குறைவுள்ள குழந்தைகளை ஏன் ஆண்டவர் படைக்க வேண்டும், விஷம் நிறைந்த பூச்சிகளை ஏன் ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என பல கேள்விகளை கேட்டு ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபிக்கிற ஜெபங்களும் நம்மிடம் உள்ளன. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும். அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் அல்ல, அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கிறவர்களாய் மாறினால் நம்முடைய வாழ்க்கை இன்பமாய் மாறுமே.